ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். கிரேவி, உருளைக்கிழங்கு பூசணிக்காய் கிரேவி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், சப்பாத்தி எவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பூண்டு, 2 பச்சை மிளகாய், இதெல்லாம் நல்லா கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டால் போதும். பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஜீரகம் 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன். நல்லா பொரிய ஆரம்பிச்சுட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தோல் நீக்கி வச்சுருக்கேன், அப்படியே சேர்த்துருங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. ஒரு நீள்வாட்டத்தில் ஒரு துண்டு பூசணிக்காய் தோல் நீக்கி எடுத்துருக்கேன், அப்படியே அதுவும் சேர்த்து வதக்கிடலாம். இங்கே பாருங்கள், அது கூடவே பீன்ஸு ஒரு 5-6 பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு நீள் வாட்டத்துலேயும் பூசணிக்காயும் பீன்ஸு மட்டும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. இந்த டைமில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இது பாருங்கள், 1 டீஸ்பூன் காரம் மிளகாய் தூள், கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துங்க. நல்லா கலந்து விடுங்க. இது பாருங்கள், இந்த ஜாரில் இருக்க தண்ணி, இஞ்சி பூண்டு லைட்டாக நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய தக்காளி 1 சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் தயிர், கொஞ்சம் புளிப்பு தன்மைக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தக்காளி அரைச்சிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம அரைச்சிருக்கிற தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது பாருங்கள், ஜார் தண்ணி, கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். இந்த காய் முழுகிற அளவுக்கு வச்சா போதும். கல்லுப்பு, தண்ணி காய் முழுகிற அளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும். அப்படியே மூடி வைங்க 10 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரெடி ஆகிடுது. கொத்தமல்லி, 2 கருவேப்பிலை நல்லா கலந்து விடுங்க. சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உருளைக்கிழங்கெல்லாம் வெந்திருக்கு. நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான பூசணிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி கூட எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி ரெடி பண்ணுறது கோதுமை மாவு எடுத்துருக்கேன். பாருங்கள், உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. நார்மல் வாட்டர் தான், தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க சப்பாத்தி மாவு அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். அப்படியே மூடி வைங்க, 1/2 மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும். மாவு ரெடியாக எடுத்து நம்ம சப்பாத்தி தட்டிடலாம். இந்த
அளவுக்கு இருக்கணும். நம்ம சப்பாத்தி எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கலாம். இது பாருங்கள், சப்பாத்திக்கு இந்த அளவுக்கு இந்த திக்னஸ் இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், மாவு நல்லா தட்டியிருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தோசைக்கல் வச்சுருக்கேன். அப்படியே இந்த சப்பாத்தியை நம்ம திரட்டின மாவை அப்படி எடுத்து போட்டுருங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் விட வேண்டாம். ஒரு 2 செகண்ட் நல்லா சூடு ஏறின பிறகு இந்த பக்கமும் திருப்பி போட்டுட்டு பாருங்கள். இப்போ எண்ணெய் விடுங்க, லைட்டாக போட்டுக்கணும். அப்படியே அந்த தோசைக்கல்ல எண்ணெயெல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த தோசை கரண்டி மேலேயே அப்படியே செஞ்சுக்கணும். தோசை கரண்டி மேலேயே அப்படி திருப்பி விடுங்க. இந்த பாருங்கள், எவ்வளோ பபுள்ஸாக வருது பாருங்கள். நல்லா பொங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் சப்பாத்தி. திருப்பி நீங்கள் இந்தாண்டி திருப்பி மாற்றி போட்டிங்கன்னா சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், இதே மாதிரி திருப்பி போட்டு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சப்பாத்தி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பூசணிக்காய் கிரேவி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். பூசணிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.